திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 47. அசுரகாண்டம். மாயை படலம். ஊரிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர்க்கடவுளாய் என்னுளே நின்றான். எமது முருகக் கடவுள் ஓர் ஊர் இல்லாதவன், ஓர் குணம் இல்லாதவன், குறிகள் அடையாளங்கள் இல்லாதவன், ஓர் செயலும் இல்லாதவன், எவராலும் அழைக்கப்படும் பெயர் இல்லாதவன், தனக்கு முன்னாக ஒருவர் இல்லாதவன், தனக்கு பின்னாக ஒருவர் இல்லாதவன், தன்னையன்றி தனக்கு வேறாகச் சார்வதற்கு ஒருவரை சாரும் தன்மை இல்லாதவன், வருதல் அல்லது போதல் என்னும் தன்மை இல்லாதவன், தனக்கு மேலாக ஒன்று இல்லாதவன், தனக்கு இணையாக நேர் ஒருவர் இல்லாதனுமாய் விளங்கும் சிறப்பினை உடையவன் எமது உயிருக்கு கடவுளாய் என் உள்ளே நின்றான். கருணை வெள்ளம் தான் 6 முகமும் 12 திருக்கரங்களும் திருச்செந்தூர் என்னும் பதியில் சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கின்றது என்னும் படியான எமது அப்பனுக்கு தேவகுருவான வியாழ பகவான் எம்பெருமானை வணங்கியவாறே அசுரர்களினுடைய தோற்ற வரலாறு சொல்லி அருளுகின்றார். காஷ்யபன் என்பவரிடமிருந்து அவரது பிள்ளைகள் வழித்தோன்றல்கள் எனும்படி 66 கோடி அசுரர்கள் தோன்றினார்கள். இந்த 66 கோடி அசுரர்களுக்கும் தலைவனாக அசுரேந்திரன் என்பவன் அரசனானான். அசுரேந்திரன் மாறுபாடு இல்லாத நெறியுடைய மங்களகேசி என்னும் ராட்சத பெண்ணை திருமணம் செய்து அதன் பயனாக சுரசை என்னும் பெயருடைய ஒரு மகளை பெற்றுக்கொண்டான். அழகுடன் விளங்கிய சுரசை என்னும் அந்த மகள் வளர்ந்த பின் அவளுக்கு அசுரகுருவாகிய சுக்கிர பகவான் தீமையான மாயையின் கல்விகள் யாவற்றையும் அறிவுறுத்தி அந்த மாய வித்தைகளில் திறம்பாடுடன் சுரசை விளங்கும் தன்மையைக் கண்டு அவளுக்கு மாயை என்ற பெயரையே சூட்டினார். அது முதல் அவள் மாயை என்றே அழைக்கப்பட்டாள். அந்த காலம் என்பது தேவர்களால் அசுரர்கள் தோற்கடிக்கப்பட்டு அதனால் பெருமை நீங்கி அசுரர்கள் எல்லோரும் சிறுமைப்பட்டுள்ள நிலை. இந்திரன் முதலான தேவர்கள் பெருமையோடு விளங்குகின்ற நிலை. எனவே அசுரர்கள் சிறுமைப்பட்டுள்ள அந்த நிலைமையையும் இந்திரன் முதலான தேவர்கள் பெருமையோடு நன்கு வாழ்ந்து வரும் தன்மையையும் நினைக்கின்றார் சுக்கிரன். அப்பொழுது தேவ உலக வாசிகளான தேவர்கள் எல்லோரும் தங்களினுடைய நலமெல்லாம் தொலையப் பெற்று அசுரர்களால் வருத்தப் பெறுவார்கள், அசுரர்களுக்கு அடிமையாவார்கள் என்று முன்பு ஒரு முறை நந்தியம் பெருமான் சொன்ன சாபத்தை சுக்கிரன் எண்ணி பார்க்கின்றார். எனவே சுக்கிரன் மாயையை அழைத்து, மாயையே நான் சொல்லும் ஒரு காரியத்தை கேட்பாயாக என்று அசுரகுரு சுக்கிரன் கூறத் தொடங்குகின்றார். விஷ்ணுமூர்த்தியாலும் இந்திரனாலும் முனிவர்களாலும் தேவர்களாலும் மாயையே உனது குலத்தவரான அசுரர்கள் பலர் மாண்டு போனார்கள். இப்பொழுது இந்த உலகம் உங்கள் குலத்தை நாசமாக்கிய தேவர்களது பெருமையைத்தான் சொல்கின்றது, உணர்கின்றது. இந்த நிலையில் உனது தந்தை அசுரேந்திரனும் வலிமை இழந்து ஒடுங்கிப் போனான். மாயையே, நான் அசுரகுருவான சுக்கிரன். என்னால் மின்னல் காரணமாக தாழை மரப்பூ மலரும். நான் பிரகாசித்து இருப்பதால் பெரிய மழை பொழியும். என்னுடைய நினைப்பினால் பொன் பொருள் எல்லாமே பெற முடியும். அதேபோல மாயையே, உன்னால் அசுரர்களுக்கு மேன்மை உண்டாகும் என்று அசுரகுரு சுக்கிரன் கூறுகின்றார். அனாதியான மாயைதான் உலகில் கொடுமையான செயல்களுக்கு காரணம். எனவே உன் பொருட்டால் அசுரர்களுக்கு மேன்மை உண்டாகும் என்று அசுரகுரு சுக்கிரன் கூறுவதாக சுவைப்பட இங்கே கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகின்றார். சுக்கிரன் மேலும் கூறுகின்றார், ஆகவே மாயையே, நீ மிகுந்த அழகான வடிவத்தை எடுத்துக்கொள். தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் அழகிற்கு முதல்வி என்று பேசப்படும் மகாலட்சுமியும் கூட உனது அழகு கண்டு காலடியில் வீழ்ந்து வணங்குமாறு அத்துணை பெரிய சொல்ல முடியாத அழகிய வடிவத்தை உன்னுடைய மாயா வல்லபத்தால் நீ எடுத்துக்கொண்டு சென்று
தவம் செய்கின்ற காஷ்யப முனிவரை அடைந்து உனது வல்லபத்தினை அந்த முனிவரிடம் காட்டி உன்னிடம் அவருக்கு ஆசையை உண்டாக்கி அவரோடு நீ கூடுவாயாக. நீ காஷ்யப முனிவரை மயக்கிக் கொண்டு உன் வசமாக்கிய பின் காஷ்யப முனிவரை அழைத்து இரவு காலத்திலே அவனோடு சேர்ந்து அசுரர்களை பிள்ளைகளாக பெற்றெடுப்பாய். நீ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மெதுவாக பெயரையும் இடுவாய். அதன்பின் அப்பிள்ளைகள் எல்லையற்ற செல்வத்தை பெற்றிட அந்த அசுர பிள்ளைகளுக்கு யாகங்களை செய்யவும் விரதங்களை இருக்கவும் அசுர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாயாக. இவையெல்லாம் முடிந்த பின் உன்னுடைய அசுர பிள்ளைகள் எல்லோரும் நல்ல நிலைமையை அடையும்படியும் பகைவர்கள் எல்லாம் சொல்லுவதற்கு அரிய அபகீர்த்தியான பழியில் மூழ்கிடவும் அரிய தவத்தை மாயையே நீ செய்து வருவாயாக என்று சுக்கிர குரு கூறுகின்றார். இதை கேட்டதும் மாயை சொல்கின்றாள், ஐயனே, எங்கள் அசுரர் குலம் மேம்பாடு அடைவதற்கு இவற்றையெல்லாம் எனக்கு அறிவுறுத்தினீர்கள். எனவே இந்த பணியை நான் செய்வேன் என்று கூறி அசுரகுருவின் பாதத்தை வணங்கி விடைபெற்று செல்கின்றாள் மாயை. மாயை தன் தகப்பனாரான அசுரர் அரசனான அசுரேந்திரனுக்கும் இந்த செய்திகளை சொல்லி அவன் அனுமதியை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு காஷ்யப முனிவர் தவம் செய்யும் இடத்திற்கு செல்கின்றாள் மாயை. இந்த மாயை ஒரு அழகான வடிவை எடுத்துக்கொள்கின்றாள். மகாலட்சுமியும் ரதியும் திலோத்தமையும் இவர்களெல்லாம் திரண்டு ஒன்றாகச் சேர்ந்து ஒரு அழகிய வடிவு கொண்டார்கள் என்னும்படியாக உலகில் தனக்கு வேறொரு இணையில்லாத பெரிய அழகின் உருவம் கொண்டு மாயை செல்கின்றாள். இவள் மாயை என்பதை உணர முடியாதபடி அவ்வளவு அழகாக தோன்ற தேவர்கள் மனிதர்கள் எல்லோரும் மயங்குகின்றார்கள். காஷ்யப முனிவர் தவம் புரிகின்ற இடத்திற்கு செல்கின்றாள் இந்த மாயை. சிலம்புகள் அணிந்த காலுடனும் மேகலை எனும் ஆபரணம் ஒலிக்கும் அறையுடனும் மாயையானவள் இவள்தான் திதி என்ற பெண்ணாக முன்பு இருந்தாளோ என்று ஐயம் கொள்ளும்படி செல்கின்றாள். காஷ்யப முனிவரின் மூத்த மனைவி திதி. அவள் அசுரர்களுக்கு தாயானவள், தக்ஷனின் மகள். அவள்தான் மீண்டும் வந்தாளோ என்று சொல்லும்படி மாயை அங்கு செல்கின்றாள். காஷ்யப முனிவர் தவம் செய்கின்ற இடத்தில் மாயை தனது வல்லபத்தால் செந்தாமரை நிரம்பிய குளங்கள், தடாகங்கள், சோலைகள், ரத்னங்களால் ஆகிய செயற்கை மலைகள், பூக்கள் பரப்பிய மெத்தை இடப்பட்ட பள்ளியறை, மண்டபங்கள் இவைகளெல்லாம் அழகுடன் தோன்ற தன்னுடைய மாயையினால் இவற்றையெல்லாம் படைத்து ஆக்கி வைக்கின்றாள். எந்தை பெருமானின் திருவடிகளை தியானித்து மனம் கொண்டு 5 புலன்களின் வேகங்களை தனது அறிவினால் அடக்கி ஆண்டு தனித்திருந்து தவம் செய்திருக்கும் காஷ்யப முனிவர் தான் இருந்த அந்த காடே இப்பொழுது சோலை, மண்டபம், குளங்கள் என்று உல்லாச இருப்பிடமாக மாறியதை அத்துணையையும் பார்த்து இது எப்படி இருந்தால் இப்படி ஆயிற்று என்று அதிசயம் கொண்டார். புதுமையான பொருட்கள் எல்லாவற்றையும் மிக ஆசையுடன் நீண்ட நேரம் பலமுறை பார்க்கின்றார் காஷ்யபர். இவை மாயையின் செயல் என்று உணராத காஷ்யபர் யார் இப்படி செய்தார் என்று சுற்றி சுற்றி பார்க்கின்றார். யாரும் அங்கு இல்லை. உண்மையான தவ உணர்ச்சியை விட்டுவிட்டு மிக உயர்ந்தவரான காஷ்யப முனிவர் யாவர்க்கும் கடவுளான சிவபெருமான் அருளால் இச்செயலை நிகழ்த்திய மாயையால் வருவிக்கப்பட்ட பொருள் மீது வைத்துள்ள கண் மாற்றமாட்டாமல் மனம் கொண்ட காதலால் சித்திர பாவை போலாகி ஒடுங்கிய வண்ணமாக காஷ்யபர் சொல்கின்றார், இங்கே தேவபூமியானது இறங்கி வந்துள்ளதோ அல்லது இந்திரனுடைய ஸ்வர்கபூமி இறங்கி வந்துள்ளதோ, குபேரனின் உலகம் இங்கு வந்ததோ, இவை எவ்வாறு இவ்வளவு அழகாக இருக்கின்றன என்பதை உணர முடியாது இருக்கின்றேன். இது பிரம்மனின் செய்கையா, விஷ்ணுவின் செய்கையா, அல்லது சிவபெருமானின் செய்கையா? இவ்வாறு இந்த இடம் அழகான காரணத்தை அறிய முடியாமல் நான் வாடுகின்றேன் என்றெல்லாம் வியந்த காஷ்யபர் மறுபடியும் தன் மனத்தை தேற்றிக்கொண்டு பழையபடி நல்ல தவத்தை செய்வதற்காக தொடங்கும் நேரத்தில் மாயையானவள் தனது உருவத்தை காஷ்யப முனிவர் காணும்படியாக தோன்றுகின்றாள். அங்கே ரத்னமலை மேல் தோன்றுகின்றாள் மாயை. மாயையை பார்த்ததும்
பிரம்மதேவர் புத்திரனான காஷ்யபர் சொல்கின்றார், தேவ உலகத்தில் உள்ள கற்பகத்தரு தான் தவம் செய்து பெற்றுக்கொண்ட ஓர் பூங்கொடிதான் இங்கே வந்திருக்கின்றதோ எனச் சொல்கின்றான். என்றாலும் இது ஒரு சூழ்ச்சிக்கு காரணமாகும் என்று தான் செய்திருக்கும் தவச் செயல்களை நீக்கிக் கொண்டு அவ்விடத்தில் இருப்பதையும் விட்டுவிட்டு அப்பால் புறப்பட்டுச் செல்கின்றார் காஷ்யப முனிவர். மாயை காஷ்யப முனிவரை தொடர்ந்து வந்து பக்கத்திலே நிற்கின்றாள். மாயையை பார்த்தவுடன் இவ்வளவு அழகான பெண் உருவமா என்று அவள் மீது மையல் கொண்டு வியந்து பார்க்கின்றார் காஷ்யபர். இவள் சரஸ்வதியோ மகாலட்சுமியோ இந்திராணியோ? ஆனால் இவர்களையெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்திருக்கின்றேனே, அவர்களுள் ஒருவர் இவள் இல்லையே. என்னை தன்பால் காதல் கொள்ளும்படியாக செய்து வைத்த இவள் யாராக இருக்க முடியும் என்று தெரியவில்லையே என்று எண்ணுகின்றார். மையல் கொண்டு மாயையின் பால் காதல் வசப்பட்ட காஷ்யப முனிவர் தனது தவ வலிமையும் ஞான உணர்வும் நீங்கப்பட்டவராய் மாயையோடு கூட வேண்டும் என்று விரும்பி மயக்கம் கொள்கின்றார். வேடர்கள் வைத்த வலை கண்ணிகளிலே சிக்குண்ட மான் போல மயங்கினார் காஷ்யப முனிவர். அப்பொழுது மாயை காஷ்யப முனிவரை கண்களால் புணர்ச்சிக்கு உரிய பார்வையாக பார்த்து தனது கைகளால் விரைவாக காட்டினாள் காஷ்யப முனிவர் காணும்படியாக. மாயையின் கண் பார்வையின் குறிப்பை கண்ட மாத்திரத்தில் முனிவர் கலக்கமுற்றார். இந்த மாயை புணர்ச்சி எண்ணமுடையவள் என்பதை உணர்ந்தார் காஷ்யபர். மாயையின் பார்வையை பார்த்து மயங்கி பல்வேறு விதமாக வர்ணிக்கின்றார். மாயையின் ஒவ்வொரு அங்கங்களையும் பார்த்து ரசிக்கின்றார். மாயையின் அழகு நலத்தை புகழ்ந்து மாயையிடம் சொல்கின்றார் காஷ்யப முனிவர், பெண்ணே, உனது வரவு நல்ல வரவாக அமையட்டும். பெண்ணே, உனது குலம் யாது? உனது வசிப்பிடமான ஊர் யாது? உன்னுடைய பெயர் யாது? யார் உன்னை பெற்ற தாய் தந்தையர் ஆகிய உனது வரலாறுகளை எல்லாம் சொல் என்று மாயையின் மேல் அளவு கடந்த காதலோடு காஷ்யப முனிவர் கேட்க, மாயை கூறுகின்றாள், தபோதனரே, நீ இதையெல்லாம் கேட்பது உமக்கு பெருமை உடையது அல்ல. நீ என்னிடம் தனியாக வந்திருக்கின்றாய். தவம் செய்வார்க்கு இச்செயல்கள் இனியது ஆகுமா? குறைவில்லாத உனது தவத்தை விடுத்து உணர்வு இல்லாத ஒரு பேதை மனிதரைப் போல பேசி என்னிடம் நீ வந்து நிற்பது நீதி அல்ல. உனது தவக் கடமைகளை புரியும் பொருட்டு நீ செல்வாய் என்று மாயை கூற காஷ்யபர் சொல்கின்றார், பெண்ணே, அளவற்ற பல நாட்கள் உடலம் வெதும்ப உள்ளம் மெலிவுற்றிட சந்தேகம் விபரீதம் யாவும் இல்லாமல் பல தவங்களை ஒருவர் செய்வது எதற்காக? தான் விரும்பிய பொருளை அடைவதற்காகத்தானே. இந்திரன் எதற்காக தவம் செய்தான்? தனக்கு பொன் வேண்டியா அல்லது பொன்னான தேவ உலகத்தை வேண்டியா? அப்படியல்ல. இந்திராணி எனும் பெண்ணை மனைவியாக்கும்படியல்லவா தவம் செய்தான். அதேபோல குற்றமற்ற எனது சரீரம் வாடி துயருறும் பொருட்டு நானும் தவம் செய்தது இங்கே உன்னை சேர வேண்டும் என்பதற்காக. எனது தவத்தின் மாண்பினால் நீயும் என்னையே நாடி மிக விரைவாக வந்திருக்கின்றாய். நான் தவம் செய்வதற்கு பலன் உடனே கிடைத்துவிட்டது. அப்படி இருந்தும் நீ என்னை மீண்டும் தவம் செய்ய போகும்படி சொல்கின்றாய். செய்த தவத்திற்கு பலன் கிடைத்து விட்டதனால் இனிமேல் நான் எதற்கு தவம் செய்ய வேண்டும் என்று காஷ்யப முனிவர் சொல்கின்றார். மேலும் சொல்கின்றார், பெண்ணே, உன்னுடைய பெயர், ஊர், பிற வரலாறுகள் பற்றி நான் உன்னை கேட்டிருக்கின்றேன். அப்படி கேட்ட எனக்கு அவற்றையெல்லாம் தெளிவிப்பதற்காக ஒரு பதிலும் நீ கூறமாட்டேன் என்கின்றார். சரி, நீ இப்பொழுது சொல்லாவிட்டாலும் பின்னர் நான் எல்லாவற்றையும் முறையாக நானே தெரிந்து கொள்கின்றேன். இப்பொழுது காமம் என்ற நோய் என்னை வாட்டுகின்றது. எனக்காக சிறிது இரக்கம் கொள்வாயாக என்று காஷ்யபர் கூறுகின்றார். மாயை அதை கேட்டு சிரித்துவிட்டு பின்னர் முனிவருக்கு சொல்கின்றாள், நீ இவ்வாறு நெடுநாட்களாக தவம் செய்தது எதற்காக, என் பொருட்டு என்று சொல்கின்றார். நீ என் பொருட்டாக ஒருபோதும் தவம் செய்யவில்லையே. நீயோ தூய வாழ்வுடைய முனிவன். எனவே வஞ்சனையாக நீ இப்படி சொல்வது முறையாகுமா என்று கேட்கின்றாள். அவளுடைய சூழ்ச்சியான இந்த வார்த்தைகளை காஷ்யப முனிவர் முழுவதும் உணர்ந்து கொண்டாராக சொல்லத் தொடங்குகின்றார். பெண்ணே, நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். நான் பிரம்மதேவனின் மகன்.
இப்பிறவியில் எனக்கு மேலான இன்பத்தை நான் அனுபவிக்க தருபவள் நீதான். எனவே நான் உண்மையைத்தான் சொன்னேன் என்று சொல்ல, மாயை அப்பொழுது கபட வார்த்தைகளை சொல்கின்றாள். முனிவனே கேள், நான் சுபநிலைமை பொருந்திய வடதேசத்தில் இருப்பவள். நான் செம்பொன்னாலான மேருமலையைச் சேர்ந்து அதன் தென்புறமாக பெருகுகின்ற கங்கையாற்றின் கரையில் சென்று நதியில் நீராடி கலக்கும் நோக்கமாக நினைந்து கொண்டு அங்கே செல்கின்றேன். எனவே தவ வலிமை உடைய முனிவனே, நீ இங்கு இருப்பாயாக என்று மாயை சொல்ல, அதை கேட்ட காஷ்யப முனிவர் மாயவளை பார்த்து சொல்கின்றார், மாயையே கேள், நீ விரும்பி நீராடுவதற்கு ஏற்ற கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, காவேரி, குமரி, கோதாவரி எனும் 7 நதிகளையும், ஆங்காங்கு இருக்கின்ற சிவாலயங்கள் யாவையும், விஷ்ணு ஆலயங்கள் யாவையும் மற்றும் பிற புண்ணிய இடங்களையும் இந்த இடத்தில் வந்து சேரும்படி ஒரு கணப்பொழுதில் நான் அழைப்பேன். அதோடு மட்டுமல்ல, ஸ்வர்கலோகத்தையும் வித்யாதரர்கள் வாழும் உலகத்தையும், கிண்ணரர், கிம்புருஷர் முதலான 18 கணத்தவர்கள் வாழும் உலகங்களையும், இந்திரன் முதலான திக்பாலகர்கள் வாழும் உலகங்களையும், எல்லாவற்றையும் இப்பொழுதே இந்த இடத்தில் அழைத்து தர வல்லவன் நான். பிரம்ம, விஷ்ணு, ருத்திரர்கள் இவர்களையும், ஸ்வர்க்கம், மத்தியம், பாதாளம் எனும் உலகில் உள்ள எல்லோரையும் இந்த இடத்தில் வரும்படி செய்வேன். நீ விரும்பினால் தேவாமிர்தத்தையும் விரைவில் அழைத்து தருவேன். நீ எந்த பொருளை விரும்பினாலும் விரைவில் அவை உனதாகும் பொருட்டு அப்பொருட்களையெல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் தரவல்லவன் நான். அதோடு மட்டுமல்ல, சிறந்த வாழ்க்கை, அதன் பயனாக இருக்கின்ற பிள்ளைகளை நீ பெற விரும்பினால் அதையும் நான் தருவேன். அதோடு அந்த பிள்ளைகள் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் என்று சிறந்து வாழும் பொருட்டு மேலான பதவிகளில் அந்த பிள்ளைகளை வைக்கும் வல்லமை உடையவன் நான். அதோடு மேனகா, திலோத்தமா, ரம்பா முதலான தேவ பெண்கள் உனக்கு பணிப்பெண்களாக தொண்டு செய்ய வைக்கும் வல்லமை உடையவன் நான். எனவே என் மனம் உன் மீது காதலால் ஏங்குகின்றது, உயிர் ஊசலாடுகின்றது. எனது உயிர் உய்ந்து வாழும் பொருட்டு நீ நினைப்பாயாக என்று காஷ்யப முனிவர் சொல்ல, அதை கேட்டு மாயவள் புன்சிரிப்பு கொண்டு சிரித்துவிட்டு சொல்கின்றாள், உன்னை போன்ற மேலான தவமுடையவர்கள் இது போன்ற வார்த்தைகளை சொல்லலாமா? நான் ஏற்கனவே சொன்னபடி நான் நினைத்த இடமான அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். நீ தவம் செய்து கொண்டு இந்த இடத்தில் சுகமாக வாழ்வாயாக என்று மாயை கூறுகின்றாள். அவ்வாறு கூறிய மாயை கங்கையாறு இருக்கின்ற தென் திசை நோக்கி செல்ல நினைத்து போவது போல மிக விரைவாக வஞ்சனையாக செல்கின்றாள். அந்த நேரத்தில் தபோதனரான காஷ்யப முனிவர் மாயையை பிரிய முடியாத நிலையில் அவள் பின்பாக தொடர்ந்து செல்கின்றார். அப்பொழுது மாயை திடீரென அரூபியாகி தன் உருவத்தை மறைத்து நிற்கின்றாள். காஷ்யபர் மாயையை எல்லா இடங்களிலும் தேடுகின்றார். அவளை காண முடியாதவராக இடர்பட்டு துன்பம் அடைகின்றார். இவ்வாறு மாயை படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து காஷ்யபன் புலம்புறு படலம், அதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.